காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் துணை கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் துணை கேட்குதே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஆமென். காலையும் மாலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி நடுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி நடுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எல்லாரும் சொல்லுவோம். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும் எனக்கு எதிராயோ பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாம் சிறையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் சிறையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் மலையென்று தங்குவதை காட்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் மலையென்று தங்குவதை காட்சித்து நாடிடுவேன். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் பாடிடுவேன். தீங்கு நாளிட்டம் கூடாத மறைவில் தேடி சேர்த்தனை மறைப்பார். தீங்கு நாளிட்டம் கூடாத மறைவில் தேடி சேர்த்தனை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலமே. உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து
உயர்த்துவார் கண்மலை. மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடி சபரகதன காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதில. எல்லாரும் சொல்லுவோம் அந்த காலை வேளையில முகத்தை தயவாக அவர் முகத்தை தேடுவே, முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக அவர் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவா. எல்லாரும் செய்து சொல்லுவோம் இன்னொரு முறை, அவர் முகத்தை நான் தேடுவேன், அவர் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதில் அளிப்பார். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. மரபன கதர பஷிகிதிரே ஷபரிகிதிரே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, அவர் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு பதில் அளிப்பார். அவர் முகத்தை தேடுவேனே அல்லேலூயா. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடி சொல்லுவோம். பரிசுத்த 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 பரிசுத்தே குதே. பரிசுத்த 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 பாடிடும். கரைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரைகளை தட்டி கத்தாதி கத்தரைக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 19வது நாளில் உபவாச நாளிலே கிருபையாய் நம்மை குண்டுமாய் கொண்டு சேர்த்தாரே. இந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து சாத்தான் நம்மிடத்தில் திருடினை யாவற்றையும், சத்துருக்கள் நம்மிடத்தில் கொள்ளையாடின யாவற்றையும் இதோ கர்த்தர் நமக்கு தயவாய் திருப்பி தருகிற பொறுமைக்காய் நம்முடைய தேவனே தேவன். அல்லேலூயா. ரிபரகத நம ஷெகதிரே ரிபரகத நம ரிகத நஷெகதிரே. ஆவில நிறைந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவராமே, அவர் மகிமைக்கு பாத்திரராமே. காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவரே அவரே அவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரிமனமர கரதே
ಶೇಖರೆ ದಿನಮನ ರಿಬರ ಕರಬರು ರೇಖನ வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்னை கொத்தாசை வருப்பவதும் நிராயே கண்களை கரைகளை தட்டி உற்சாகமா பாடோ கொத்தாசை வருப்பவதும் நிராயே கண்களை வான வான பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே என்னை கடைகா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்னை கடைகா நன்மைகள் சமரலையே என்னை கொத்தாசை வருபவதோ நிராயே கண்களையே ஆமை 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 என்னை கொத்தாசை வருபவதோ நிராயே மலைகள் பெயர்ந்தகன்றினோ இலை மாறி பூமி ககன்றினோ மலைகள் பெயர்ந்தகன்றினோ மாறி பூமி அகற்றினோ மறிடுமோ அவர் கிருபைய நாளோ அருகல் எனக்கவரே மறிடுமோ அவர் கிருபைய நாளோ அருகல் இன்னொரு முறை சொல்லுவோம் மாறுமோ மறிடுமோ அவர் கிருபைய நாளோ அருகல் எனக்கவரே உற்சாகமாய் உற்சாகமாய் உளுபெடத்தோடு மரக்கரையே மொரக்கொலதெனே ஷேரேகோரோ மொரோ ரிமனராத்திரே என்னை கொத்தாசை வருப்பவதோ நிராயே கண்களையே என் காலை தள்ளாத ஓட்டா என்னை காக்கும் தேவை முறைத்தாரே காலை தள்ளாத ஓட்டா என்னை காக்கும் தேவை முறைகா இஸ்ரவேலை காக்கும் தேவன் தப்பைகள் முறைகாரே ஆமை நாமே இஸ்ரவேலை காக்கும் தேவன் தப்பைகள் முறைகாரே என்னை கொத்தாசை வருப்பவதோ நிராயே கண்களை ஏறெடுப்பே என்னை கொத்தாசை வருப்பவதோ நிராயே வலப்பக்கத்தில் நிலையவரே வலுவாமை காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நிலையவரே வலுவாமை காப்பவர் அவரே சூரிய பகலில் சந்திரன் சேதப்படுத்தாதே சூரிய பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே என்னை கொத்தாசை வருப்பவதோ நிராயே கண்களை
காப்பாரே இருமுதலா என்னை கொத்தாசை வரும் பர்வதோ பிரானே கட்டளையே கதமாஷிரே மலைகள் மலைகள் பெயர் தருகிறோ நீரை மாறி பூமியாக திரினோ மலைகள் ஆமே ஆமே மாறி பூமியாக திரினோ மாறிடுமோ அவன் கிருபையை நானோ அருள் எனக்கு அவரே அல்லேலூயா மாறிடுமோ அவன் கிருபையை நானோ அருள் எனக்கு மாறிடுமோ மாறிடுமோ அவன் கிருபையை சொல்லுவோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெய்து போனாலும் என்னை கத்து வைத்திருக்கிற கிருபை மாறாது மாறாது மாறிடுமோ மாறிடுமோ அவன் கிருபையை நானும் அருள் எனக்கு அவரே என்னை கொத்தாசை வரும் பர்வதம் ஆமென் 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 ஷபரனே என்னை கொத்தாசை வரும் பர்வதம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கிருபை மாறாது, அவருடைய இரக்கங்கள் மாறாது, அவருடைய தயவு மாறாது. வானம் மாறும், பூமி மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறுவார்கள், நம்முடைய சரீர ஆரோக்கியம் மாறும், நம்முடைய எல்லா சம்பத்து மாறும், பிள்ளைகள் மாறுவார்கள், பெற்றோர் மாறுவார்கள். கர்த்தரோ மாறாதவர். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கரங்களை வெட்டி அப்பா பார்த்து சொல்லுமா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. உண்மையாய் சொல்லுமா, உங்க அன்பு பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்திரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்திரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுவோம், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், அந்த கால வேளையில நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு. ஆமென் ஆமென் ஆமென். ஓ, அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே.
அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீர். எல்லாரும் சொல்றீங்களா? அன்பு காட்டி அரவணைத்து காத்து. உங்க அன்பு பெரியதப்பா, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்று முன்னே தேடி கொண்டீரே, அன்பை போல ஆற்றி தேற்றி நினைத்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி காத்து வந்தீர். உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு. ஓஹோ ஓஹோ, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்துக்காக ஸ்தோத்திரம். தாயின் கருவிலே நாங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை நடத்தி கடந்து வந்த பாதைகளெல்லாம் நீர் எங்களை சுமந்து ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான தேசத்துக்கு நேரம் எங்களை நடத்தி செல்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காருவோம். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம். ஆமோஸ் 9:14. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்துல தேவன் தந்த நன்மைகளில், ஆசீர்வாதத்தில், நம்முடைய பிரயாசங்களில், நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பட்டணத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய திராட்சை தோட்டத்தில் அநேக குள்ள நெறிகள், ஓநாய்கள் போன்ற மிருகங்கள், காட்டு மிருகங்களாய் உலகத்தில் பிசாசானவன் சத்துருக்களை அனுப்பியும், போராட்டங்களை அனுப்பியும், பலவீனத்தை அனுப்பியும், பாவத்தை அனுப்பியும், தோட்டத்தின் பலனை புசிக்க கூடாதபடிக்கு ஒருவேளை சாத்தானானவன் நமக்குரியதை அவன் சேதப்படுத்தியிருந்திருப்பானால், நமக்குரியதே அவன் கொள்ளையாடி போய் இருந்திருப்பானால், கர்த்தருடைய நாள் ஒன்றை வைத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களை சிறையிருப்பை மாற்றி பாவத்திலிருந்து விடுதலை தந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்து, அவர்கள் திரும்பவும் வந்து பாலான ஸ்தலங்களை எல்லாம் திரும்பவும் கட்டும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை முறை பிசாசு நம்மை தள்ளினாலும் நம்மை எழும்பி நிற்க பண்ணுகிற நமது தகப்பன் நமக்கு உண்டு. எத்தனை முறை நமக்கு இழப்பை பிசாசு கொண்டு வந்து தந்திருந்தாலும் அதை திரும்பவும் நமக்கு கிடைக்க பண்ண நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. எத்தனை முறை நம்முடைய பிரயாசங்கள் இடிக்கப்பட்டு போனாலும் ரெஸ்டோரேஷன், திரும்பவும் கட்டும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சத்தமே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்க நாம் கேட்போம்.
என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று போதும் கர்த்தர் சொல்லுகிறார். I will restore my people. என் ஜனங்களை நான் திருப்புவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஜனங்களை நான் திருப்புவேன். நேற்றைய தினத்திலே நாம் பார்க்கும் பொழுது கதவு, இரவிலே நாம் பார்க்கும் பொழுது சில கதவுகளை கர்த்தர் தான் திறக்க வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய உபவாசம் அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நம்முடைய சாக்ரிஃபைசஸ் அல்ல, நம்முடைய காணிக்கைகள் அல்ல, நம்முடைய பிரயாசங்கள் அல்ல. சில கதவுகளை நம்மால் முடியாது என்று விடப்பட்ட கதவுகள். எல்லாருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போராட முடியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இருக்கிற கொஞ்சம் பலத்தை வச்சு நீ போராடு, மீதி காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையால் உன்னால் முடிஞ்ச கதவுல நீ தர, உன்னால் முடிஞ்ச கதவுல நீ நிர்மூலமாக்கு, உன்னால் முடிஞ்ச சத்துருவை நீ அவனை மேற்கொள்ளு. மீதி உன்னால் முடியாதவைகளை, முடியாத கதவுகளை நான் இறங்கி திறப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வதாக நேற்று நாம் பார்த்தோம். அதுபோல சில காரியங்களை கர்த்தர் தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம எல்லாம் பலவீனமானவர்கள், ஆவியில பலவீனமானவர்கள், சரீரத்தில் பலவீனமானவர்கள். ஆகிய கர்த்தர் சொல்கிறாரு, restoration will come from me. உன்னுடைய திருப்புதல், சிறையிருப்பு திருப்பப்படுதல், உன்னுடைய மறுபடியும் உன்னை கட்டுதல் என்னுடையது, நானே செய்வேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். I will bring my people Israel back from exile. சிறையிருப்பிலிருந்து அப்படின்னா இழப்பு, கொள்ளையாடி போகுதல். மனிதர்கள் முதலாய், குடும்பம் முதலாய், மனைவி, பிள்ளைகள், ஸ்தோத்திரம், தாய் தகப்பன்மார் ஒன்று கூட வைக்காமல் சிறையிருப்புன்னா என்னன்னு தெரியுமா? தேசத்துல இருக்கிற உயிரினங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையாடி கொண்டு போவது. அது மாத்திரமல்ல, இனி இவர்கள் விட்டு வந்த தேசத்தை, பட்டணத்தை கனவுள் கூட நினைக்காதபடிக்கு அதை முற்றிலுமாய் சேதப்படுத்தி குடியேறுவதற்கு வாய்ப்பே இல்லாதபடி தூர்வாரி போடுவதுதான் சிறையிருப்பு. பிசாசுனுடைய திட்டங்கள் என்ன? நம்முடைய தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின அல்லது வைத்த நிலைமையில திரும்ப போகக்கூடாதபடி முற்றிலுமாய் சேதப்படுத்துவதுதான் சாத்தானுடைய சித்தம். ஆனா என்ன சொல்லுகிறார்? அடுத்து வாசிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர்கள் பாலான நகரங்கள், அல்லேலூயா, பிசாசினால் பாழாக்கப்பட்ட ஸ்தலங்களை, பிசாசினால் பாழாக்கப்பட்ட குடும்பத்தை, பிசாசினால் பாழாக்கப்பட்ட உறவை, பிசாசினால் பாழாக்கப்பட்ட பொருளாதார வாழ்க்கையை திரும்பவும் கட்டுவார்கள். அல்லேலூயா. ஒரு போதை இனி குடியேறுவதற்கு ஒண்ணு இராதபடி தண்ணீர் தடாகங்களை திட்டுப்படுத்துவாங்க, தூர்வாரி போடுவாங்க. கிணறு இருக்காது, தண்ணி இருக்காது. ஸ்தோத்திரம். எல்லா தேசத்துல குடியிருப்பதற்கு மனுஷன் தேவையான அத்தியாவசிய பொருள் எதுவுமே இருக்காது. வேதத்துல வாசிக்கிறோம், காஞ்சூரியை மாற்றி போடுவார்கள், தீக்கியரை ஆக்குவார்கள். இனி ஒருபோதும் மனிதனோ அல்லது எந்த ஒரு ஜீவராசியோ புல் போன்ற விளையாதபடி உப்புக்களை தூவி விடுவார்கள். ஒரு பட்டணத்தை கொள்ளையடிக்கும் பொழுது இதுதான், அதாவது இதுதான் ஒரு கொள்ளையடிப்பதனுடைய சிஸ்டம். உப்பை அள்ளி போட்டு விடுவார்கள், அதில் எந்த ஒரு புல் புண்ணு கூட விளையாது. அப்படி அதுதான் பாழாக்கப்பட்ட ஸ்தலம். அப்படிப்பட்ட பாழாக்கப்பட்ட ஸ்தலத்தை கர்த்தர் நம்மை திரும்பவும் கட்டும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. திரும்பவும் கட்டி வாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுதான் பியூட்டி, the beauty of the Lord. என்னன்னு தெரியுமா? இழக்கப்பட்ட, துரத்தி விடப்பட்ட தேசத்துல மீண்டும் நம்மை குடியேற்றுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் குடியேற்றும் போது நான் உங்களுக்கு அப்புறம் பேசுவோம், நம்ம சொல்றேன். ஸ்தோத்திரம்.
ரெஸ்டோரேஷன் என்ன உங்களுக்கு நான் சொல்றேன். குடியேற்றுவது. குடியேற்றுவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஏதோ தப்பிச்சு பழச்சு இந்த உலகத்துல இந்த இடத்துல வாழ்ந்துட்டு போகட்டும், ஒரு அடையாளமாவா இருந்துட்டு போட்டு, இல்ல 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 இல்ல, அப்படி அல்ல. சில நேரங்களில் பிசாசு கொண்டு வந்ததான பாழாக்கப்படுகிற சூழ்நிலையில கர்த்தர் நம்மை திரும்பவும் கட்டும் பொழுது முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் நம்மை குடியேற்ற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். That is what mean restoration. அதுதான் தேவன் நமக்கு தருகிற திருப்பிக் கொள்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இனிமே குடியிருப்பதற்கே வாய்ப்பில்லைன்னு பிசாசு பண்ண இடத்துல முன்னே இருந்த நிலைமையை பார்க்கிலும் அதிகமாய் நம்மை நிலைநிறுத்துகிறவர்தான் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெஸ்டோரேஷன் என்ன அர்த்தம் தெரியுமா? ரெஸ்டோரேஷன்னா மேக்கிங் நியூ அல்லது பிரிங்கிங் பேக் டு தி கண்டிஷன் ஆஃப் காட். தேவனுடைய லெவலுக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் திருப்பிக் கொள்ளுதல் அல்லது திரும்புதல். எல்லாரும் யாருக்காவது ஒரு சகாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குடைய தகுதி பொறுத்த அளவில் அவங்க சகாயம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வசதி, அவங்களுடைய தராதரம், அவங்களுடைய மேன்மை, அவங்களுடைய உயர்வுக்கு தக்க மாதிரி தான் என்ன செய்வாங்க, ஒருவருக்கு சகாயம் பண்ணுவாங்க. கர்த்தரும் நமது வாழ்க்கையை திருப்பி கட்டும் பொழுது அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அவருக்குன்னு ஒரு லெவல் இருக்கு, அவருக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு. அது என்ன வல்லமைன்னு சொன்னா, இழந்ததை சரி செய்து, இழந்ததை செப்பனிட்டு, உடைந்து போன வாழ்க்கையும் சூழ்நிலையும் செப்பனிட்டு, ஏதோ இருக்கிறன்னு கொஞ்ச காலம் ஓட்டுவதற்கு God is not a mechanic, but God is a creator. அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தர். அவர் எதை செய்தாலும் சகலத்தையும் புதிதாக்குவார். ஹல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக்குவார். Greater than the original condition. அதுதான் ரெஸ்டோரேஷன். Greater than the original condition. ஆமென் சொல்லுங்க. ஆமா, உலகத்துல சொல்லுவாங்க ஸ்தோத்திரம், wounded tiger. wounded tigerனா என்ன? காயப்பட்ட புலி. ரெண்டு மிருகத்தோட ஒரு மிருகத்தோட ஒரு புலி சண்டை போடுதுன்னா நல்ல போராடும், நல்ல சண்டை போடும். ஆனா காயம் மட்டும் பற்றுச்சுன்னா காயப்பட்ட அந்த புலியினுடைய வீரியம் மிக மிக அதிகமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். உயிரையே பணைய வைத்து ஜியோகிராஃபியில நம்ம பார்க்கிறோம் சேனல்ல, தண்ணிக்குள்ள இருக்கிற முதலையை கூட உயரத்திலிருந்து பாய்ந்து தண்ணி எத்தனாலும் ஆடி, இந்த கதையே வேண்டாம். இதுக்குள்ள ஒரு முதல்ல இருக்கான், 10 முதல்ல இருக்கான், இந்த கால்குலேஷனே கிடையாது. ஸ்தோத்திரம். எத்தனை ஆள் இருந்தாலும் சரி, இது தண்ணி நம்மளால நீந்த முடியுமா, தப்பிக்க முடியுமா, அடுத்த கட்டம் நமக்கு என்ன நடக்கும், அதை யோசிக்கிறதுக்கு தருணமே இல்லை. பாய்ந்து தன்னுடைய இறையை அட்டாக் பண்றது போலதான் தேவனும் சில நேரங்கள்ல நமது பிள்ளைகள் சத்துருவினால் காயப்பட்டு இருக்கும் பொழுது, நமது பிள்ளைகள் சத்துருவினால் உடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, நமது பிள்ளைகள் சத்துருவினால் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, தேவன் நியமித்த தேசத்தை பிசாசு ஸ்தோத்திரம் அதை பாழாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில லைக் a wounded tiger, ஒரு காயப்பட்ட புலியை போல ஏற்கனவே இருந்த நிலைமையை பார்க்கும் பல மடங்கு அதிகமாய் தமது பிள்ளைகளை மீண்டும் கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதுதான் அங்கதான் கர்த்தர் தமது மகிமையை தமது பிள்ளைகள் மேல வைக்கிறார், தமது மகிமையை வைக்கிறார்.
கர்த்தர் உயர்த்துற லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இனி ஒருபோதும் சத்துரு இவனை தொடவே கூடாது என்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. சாத்தான் ஒருவேளை நினைப்பான், பேசாம இவனை விட்டுருக்கலாம், இவனை தொட அவர் உயர்த்த இப்போ ஓஹோன்னு உயர்த்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவும் தேவனுடைய யுத்தம் தான். தேவனுடைய யுத்தம் சத்துருக்களை மடங்கிருக்கிறது மாத்திரமல்ல, தமது பிள்ளைகளை மேலே 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 உயரே உயரே உயர உயரே உயர்த்துவதையும் பிசாசுக்கு விரோதமாய் கர்த்தர் எடுக்கிற யுத்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வருஷத்துல எங்கெல்லாம் நம்ம கோட்டை விட்டோமோ, எங்கெல்லாம் பிசாசு புகுந்தானோ, அவைகளை எல்லாவற்றையும் திரும்பவும் கட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is always for better plan. கர்த்தர் நமக்கு எப்பவுமே மேலான சித்தத்தை வைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை கர்த்தர் அவர் திருப்ப போகிறார். நம்ம பார்ப்போம், நிறைய காரியங்களை திருப்ப போகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டுகிறான், திரும்பவும் கட்டுகிறான். அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்க வாசிங்க. பட்டணங்களில குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செழிப்பு. குடியிருக்கிறது மட்டும் கிடையாது, குடியிருக்கிற தேசத்தை செழிப்பாவையும் கர்த்தர் மாற்றுறாரு. ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு வேலை கிடைக்குது, ஒரு திருமண வாழ்க்கை உண்டாகுது, திருமணமாகிற பிள்ளைங்கள்லாம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், புருஷன் வீட்டில் போய் அல்லது பொண்டாட்டி வீட்டில் போய் என்னத்தை நமக்கு கொள்ளடிக்கலாம்னு திருமணம் பண்ணக்கூடாது. நான் அங்கே போய் நான் ஒரு திராட்சை ரசமாய் மாறணும். நான் போகிற இடத்துல கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதமாக வைக்கணும், என்னை ஒரு தோட்டமாய் வைக்கணும். ஹல்லேலூயா. எப்பவும் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, பலர் வந்து கனிகளை புசித்து திருப்தி ஆகும்படி என்னுடைய வாழ்க்கை ஒரு தோட்டமாய் மாற்றுங்க, திராட்சை தோட்டமாய் மாற்றுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுல திராட்சரசம் சொன்னா அமைதி, சமாதானம், இளைப்பாறுதல். திராட்சை ரசம்னா இளைப்பாறுதல். சிலருடைய வேலை இடத்துல எப்பவும் கலகம்தான் இருக்கும், சமாதானமே இருக்காது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா காலையில எப்பவும் புலம்பிக்கிட்டே தான் போவாங்க, வேதனையோடு தான் போவாங்க. அதெல்லாம் மாறணும். கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சமாதானமான இடத்துல எனக்கு ஒரு வேலையை தாங்க, நான் இருக்கிற இடம் சமாதானமாய் மாற்றுங்க, நான் சந்திக்கிற அதிகாரிகள் இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. திராட்சரசம், சமாதானம், இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? சிறையிருப்பிலிருந்து கொண்டு வருகிறார். பிசாசினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார், அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இதுதான் தேவன் நம்மை திரும்பவும் கட்டுகிறதான ப்ராசஸ். பிசாசின் இடத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். விடுவித்து பாழாக்கப்பட்ட ஸ்தலத்தை அவர் தேர்தல் அடைய செய்து அதை திரும்பவும் கட்ட வைக்கிறார். கட்டி அதுல குடியிருக்க பண்ணுகிறார். அங்கே குடியிருக்க பண்ணது மாத்திரமல்ல, அங்கே தேவையான நமக்கு குடியிருப்புக்கு தேவையான காரியங்களை ஏற்படுத்துகிறார். திராட்சை தோட்டங்களை உண்டாக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார், தோட்டத்தை உண்டாக்கும்படி கிருபை பாராட்டுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அங்கே ஆறுதலை வைக்கிறார், சமாதானத்தை வைக்கிறார். ஜனங்கள் திராட்சை ரசத்தை குடித்து களைத்து ஸ்தோத்திரம் குடித்து திருப்தியாகி சமாதானமாய் அவர்களை தங்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமது வாழ்க்கையை திரும்பவும் கட்டுவாரானால் அவர் என்ன செய்கிறார்? நம்பர் 1, ரீப்ளேஸ் பண்றார். ரீப்ளேஸ் பண்றார். என்ன ரீப்ளேஸ் பண்றார் அப்படின்னு சொன்னா, பழையன ஒளிந்து புதியனை உண்டாக்கி காரியங்களை புதுப்பிக்கிறார். ரீப்ளேஸ்மெண்ட். இரண்டாவது என்ன செய்கிறார்? அதை புதுப்பிக்கிறார். பலனை புதுப்பிக்கிறார், ஆவியை புதுப்பிக்கிறார், சிந்தனையை புதுப்பிக்கிறார். ஸ்தோத்திரம்.
தேவனை தேடுகிற விசுவாசத்தை புதுப்பிக்கிறார். ரெஸ்டோரேஷன் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தர் உங்க விசுவாசத்தை புதுப்பிப்பாராக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிப்பாராக, தேவனால் நிரப்பப்படுகிறதில் புதுப்பிப்பாராக, கிருபை வரங்களை புதுப்பிப்பாராக, ஊழியத்தை புதுப்பிப்பாராக, தரிசனத்தை புதுப்பிப்பாராக, நமது வாஞ்சியை புதுப்பிப்பாராக. தேவன் பேரில் நாம் வைத்திருக்கிறதான அன்பு கர்த்தர் புதுப்பிப்பாராக. அல்லேலூயா. நமது வாழ்க்கையில ரெண்டு ரெஸ்டோரேஷன் நடக்க போகிறது. மாம்சத்துக்குரிய ரெஸ்டோரேஷன், ஆவிக்குரிய ரெஸ்டோரேஷன், பிசிக்கல் ரெஸ்டோரேஷன், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். ரெண்டு விதமான திருப்பிக் கொள்ளுதல், புதுப்பிக்கப்படுதல். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் புதுப்பிப்பார், மாம்சபரமான வாழ்க்கையிலும் கர்த்தர் புதுப்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறார்? ரிவைவ், ரெசரக்ஷன். ரெசரக்ஷன் யாருக்கு வேணும்? உயிர்த்தெழுதல் யாருக்கு வேணும் அப்படின்னா, மரித்து போன, செத்து போன, ஜீவனே இல்லாத இடத்துல உயிர்ப்பிக்கப்படுகிறார், உயிர்ப்பிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் செத்து மரித்து மண்ணோடு மண்ணாய் மறக்கப்பட்டு போனதோ, கர்த்தர் அவர் மறக்க மாட்டார், நம்ம மறந்துடுவோம். சில நன்மைகளை நமக்கு கையில கிடைச்சது வாயில கிடைக்காத மாதிரி, கை கட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற சூழ்நிலையில் சில நன்மைகளை இழந்திருப்போம். கை வரைக்கும் வந்திருக்கோம், திடீர்னு நம்ம விட்டு மாறி போயிருக்கும், அதை நம்ம மறந்திருப்போம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். மரித்து போன நன்மைகளையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். மரித்து மண்ணோடு மண்ணாக்கப்பட்டு மறக்க போன உறவுகளை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அவர் திரும்பவும் இணைக்கிறார். ரீயூனியன், ரீயூனியன், ரீயூனியன் வித் காட். அவர் தம்மோடு தமது பிள்ளையாய் மீண்டும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. The best blessing, the highest blessing, the topmost blessing from God is to reunion. நம்மை தேவனிடத்திலிருந்து மீண்டும் சேர்த்துக் கொள்வதுதான். ஒரு பட்டணத்தை கட்டுவதை பார்க்கிறோம், ஒரு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிறோம், ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டுவதை பார்க்கிறோம், தோட்டத்தின் பலனை சாப்பிடுவதை பார்க்கிறோம். கர்த்தரோடு மீண்டும் இணைகிற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் உன்னதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த உபவாச நாட்களுக்கு பின்பு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே மாறி இருக்கணும். தேவனை நேசிக்கிற அன்பு அளவு கூடியிருக்கணும். பரிசுத்த வாழ்க்கை மாறி இருக்கணும். கர்த்தரோடு நீங்க இசைந்து வாழ்கிற வாழ்க்கை மாறி இருக்கணும். தேவனோடு மீண்டும் இணைக்கப்பட்ட வாழ்க்கை, புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, திரும்பவும் கட்டப்பட்ட வாழ்க்கை இதை விட மகிமையாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் இந்த நாளில நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியங்களுக்காக, தனிப்பட்ட வாழ்க்கையில இழந்ததை திரும்ப கட்ட, ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்ததை திரும்ப கட்ட, உறவுகள் இழந்ததை திரும்ப கட்ட, ஸ்தோத்திரம், விசுவாசத்தை திரும்ப கட்ட, சூழ்நிலைகளை மீண்டும் திரும்ப கட்ட, ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலைகளும் எல்லா பகுதியிலும் கர்த்தர் நமக்கு திரும்பவும் கட்டும்படி திராணி உள்ளவர்களாய் மாற்றுவாராக, பலத்தை தருவாராக. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது முன்னே இருந்த நிலைமையை பார்க்கிறோம். கர்த்தர் தனது ஸ்தானத்துக்கு தக்கதாக, தனது வல்லமைக்கு தக்கதாக, தமது சர்வலோகத்துக்கும் அதிகாரம் உள்ள அந்த அதிகாரத்துக்கு தக்கதாக மீண்டும் நம்மை கட்டுவாரானால், முன்னிலைமையை பார்க்கிறோம் பின்னிலைமை, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை, முந்தின பட்டணத்தினுடைய நன்மையை பார்க்கிலும் பிந்தின பட்டணத்தினுடைய நன்மை, முந்தின வாழ்க்கையை காட்டிலும் பிந்தின நன்மை, முந்தின எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் பிந்தின ஆசீர்வாதங்கள் அதிகமாய் மகிமையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதே கர்த்தர் நமது வாழ்க்கையில கொண்டு வர போகிறதான ரெஸ்டோரேஷன். நம்மளாம் ஜெபம் பண்ணுவோமா?
ஷபரிகரா தினமோ ரிபரெக்கந்தரா. ஹல்லேலூயா. பிசாசு நினைச்சான் நீ இதோட முடிஞ்சது. சாத்தான் நினைச்சான் இதுதான் உனக்கு முடிவு. சாத்தான் நினைச்சான் இதுக்கு மேல உனக்கு எதுவுமே இல்லை. சாத்தான் நினைச்சான் நான் உன்னை மேற்கொண்டேன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் இறங்கி வந்து நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவாரானால் முன்னாடி இருந்த சத்துரு நம்மை சேதப்படுத்தும் பொழுது முன்னே இருந்த ஸ்தானத்தை பார்க்கிலும் அதிகமாய் பல மடங்கு மேன்மையாய் நம்மை திருப்பிக் கொள்ளும்படிக்கு இதோ கர்த்தர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் யாவரும் சத்தியத்தை வைத்து ஜெபிப்போம். ஷபரிகரா தினமே. ஜெபிங்க 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 ஜெபிங்க. இந்த அதிகாலை வேளையில என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் உங்க முகத்தை தேடுகிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையை திருப்புங்கப்பா. என் குடும்பத்தை திருப்புங்கப்பா. என் பொருளாதாரத்தை திருப்புங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் உள்ளவர்களை திருப்புங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்புங்க. என் பரிசுத்த வாழ்க்கையை திருப்புங்க. எனக்கு நீ தந்த கிருபையை திருப்புங்க. நீர் என் மீது பாராட்டின தயவை திருப்புங்க. முன்னிலைமையை பார்க்கிலும் அதிகமா உயர உயர மேலே மேலே நான் உயர்ந்திருக்கும்படிக்கு இதோ கர்த்தருடைய கரம் என்னை திரும்பவும் கட்ட இறங்கட்டும். ரிபரா ஷேகரேமே ரிபரா போரகா. கர்த்தர் சமாதானத்தை திருப்புவாராக, பலத்தை திருப்புவாராக. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை யாவற்றையும் நமக்கு பலிக்கும்படிக்கு நம்ம விட்டு தூரம் போன சகல நன்மையான வார்த்தைகள் இப்பொழுது நமக்கு திருப்பட்டும். ரிபரபரகதரமா திகதிரி முருகதனா திரிமினு கொண்டு ரோத்தரிதி நமோ ஷிக்கரை திரிதி நமா உரபரிக்கோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதத்தை கண்டறிந்தே சமூகத்திலே. தமதத்தை அமே தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிலை ஓஹோ மாறாமாறுகிறது சிவரைகுதோ. சிலுவை நிலை சுகமாயது தங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே நீரை இயேசுவே. மதனை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதனை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்னை துன்ப நேரத்திலோ. என்னை நோக்கி கூப்பிடுவோம் ஓஹோ கருத்தாய் விசாரித்து ஏற்றோ. கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து
எல்லாரும் சொல்லுமா, இந்த காலவேளையில உம்மை நான் கூப்பிடுகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு என்றீரே. என் வாழ்க்கையை மாற்றும்படி உம்மை நோக்கி பார்க்கிறேன். இழந்ததை திரும்ப பெறும்படி நான் உம்மை பார்க்கிறேன். எனக்கு கிருபை என்றுமே. ஓ கருத்தாய் விசாரித்து என்னோ கனிவோ என்னோ நிமலகதரகதரகதரே ஷபரகதரகதரகதரா நிமலகதரகதரகதரா நிரிமோனோ. ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே தமத தேவ சமூகத்திலே தமத கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போ. கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து ஊக்கமாய் என்னை விசாரிக்கிறோம். ஊக்கமாய் என் வாழ்க்கை விசாரித்தரலோ. ஊக்கமாய் என்னை விசாரித்தரலும். கருத்தாய் என்னை விசாரிக்கப்பா. கருத்தாய் என் வாழ்க்கை விசாரித்தரலோ. பரலோக பிதாவே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னவரே, இந்த காலவேளையில் உமது முகத்தை நாங்கள் தேடுகிறோம். நீர் எங்களை கருத்தாய் விசாரித்து கனிவோடு எங்களை நோக்கி எங்கள் சிறையிருப்பை மாற்றி எங்களுடைய பாலாக்கப்பட்ட வாழ்க்கை மாற்றி நாங்கள் இழந்து போன தோட்டத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து நாங்கள் இழந்து போன திராட்சை தோட்டத்தை நாங்கள் திரும்பவும் பெற்று அதனால் நாங்கள் பெறுகிற இளைப்பாறுதலையும் மேன்மையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரெஸ்டோரேஷன் உண்டாவதாக. We declare restoration in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில் முது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரெஸ்டோரேஷனை கமாண்ட் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்து முது பிள்ளைகளை தகப்பனே முன்னிருந்ததை பார்க்கிலும் பல மடங்கு மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போக சுதந்திரிக்க கர்த்தர் நீர் இறங்கி அற்புதத்தை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல. God bless you. 10 மணிக்கு ஜெபம் உண்டு. வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.